காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. அக்பர் பாஷா, அல்லா பேரை சொல்லித்தான் எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுப்பா. அங்கேயே நில்லுங்க. இல்ல பாஷா, எங்க தொழில் விவகாரம் இதுல தலையிட வேண்டாம். என்னடா பெரிய தொழில்? பொறுக்கி பசங்களா? பொம்பளை வியாபாரம் பண்றதுக்கு பேரு தொழில? நீங்க செய்யற தொழிலுக்கு ஒத்து போறதா இருந்தா ஏன்டா அந்த பொண்ணு இப்படி ஓடி வருது? பேசுறதுக்கு இது வேணா நேரம். தூக்கிட்டு வர அவளை. சாலா மாமா, ஏன் இப்படி நடுங்குற? பயமா இல்ல குழுவுறா? உட்கார். காப்பிமா, சாப்பிடு. ஏமா, இந்த நாய்கிட்ட நீ எப்படி மாட்டிக்கிட்ட? பட்டத்துக்கு புதுசா? என் பேர் கஸ்தூரி. பூஞ்சோலைங்கிற கிராமத்துல நான் பள்ளிக்கூட டீச்சர். வாய்மையே வெல்லும், தர்மம் தலை காக்கும். இப்ப நான் போர்ட்ல எழுதுறத அப்படியே பார்த்து நீங்களும் எழுதணும். ஏண்டா, படிக்க வந்தியா இல்ல படம் பார்க்க வந்தியா? ரெண்டுத்துக்கும் சேர்த்துதான் வந்தேன். எவ்வளவு நெஞ்சு தைரியம்! செய்யறத செஞ்சுட்டு திமிரா பேசுறேன். Get out. மிஸ், இவன் என் தம்பி. எதுக்காக இவன் நடிச்சீங்க? அந்த கேள்வி என்ன கேட்கறதுக்கு முன்னால உங்க தம்பியை விசாரிச்சீங்களா? இட்ஸ் none of your business. விசாரிக்கிறதும் விசாரிக்காததும் என்னோட இஷ்டம். ஏன் அடிச்சீங்க? பாடம் படிக்கிற இடத்துல உங்க தம்பி பார்த்த படம் இது. ஏதோ சின்ன பையன் தெரியாம பார்த்துட்டான். சின்ன பையன் பாக்குற படமா இது?
உங்க மாதிரி சப்போர்ட் பண்றவங்க இருந்தா பசங்க உருப்பட்ட மாதிரி தான். Miss, hold your tongue and mind your business. மிஸ்டர், give respect and take respect. You bloody. என் ஊர்ல, என் ஸ்கூல்ல, என் பிச்சை காசுல வாழ்ந்துகிட்டு நீ என்னைய எதிர்த்து பேசுற? ஜாக்கிரதை, நீ சின்னப்படி பசங்களுக்கு தான் டீச்சர், எனக்கு இல்ல. கிளாஸ் ஒழுங்க கவனி. பள்ளிக்கூடத்து பௌர்ணமி நிலா வருதோ, வதனம சந்திர பிம்பமோ. டீச்சர், பசங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி? பசங்களை விட உங்களுக்கு தான் பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல சவுக்கா கிடைச்சதும் கூப்பிட்டு அனுப்புறேன். ஏன் சார், என்ன ஸ்கூல்ல வச்சு அவமானப்படுத்துறது போதாதுன்னு ரோட்ல வேற அவமானப்படுத்துறீங்களா? இப்ப மனசு புரிஞ்சுச்சா? சந்தோஷம் தானே? அது வந்து நான் வேணும். நான் வேணும்னு உங்க மேல ஆசைப்பட்டு தெளிக்கல, ஆசைப்பட்டு தெளிச்சேங்கிறீங்களா? அப்பா, நான் இந்த ஊருக்கு வந்து கத்து கொடுத்ததை விட கத்துக்கிட்டது ரொம்ப ஜாஸ்தி. சின்ன வேலை இதெல்லாம். இந்த அம்மா டீச்சரே, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த ஊரு, நீ குடியிருக்கிற ஊரு, கத்து கொடுக்கிற ஸ்கூலு எல்லாமே உங்க அப்பா சொத்து. அவருக்கு இவர்தான் மூத்த பிள்ளை. செய்யறது வக்கீல் தொழில். பார்த்து பேசு. Idiot. அவ குளிச்சு முடிச்சு ஈரத்தோட வந்தா எப்படி இருக்கும்? கண்கொள்ளா காட்சிதான். அதுக்கு வழி பண்ணுடா. நீ நேரா போனாலே யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஊர்ந்து போயே எடுத்துக்கிட்டு வர்றேன். போடா, சீக்கிரம் போ. போ, போடா. இனி அவ மாத்து புடவை இல்லாம ஈரப்புடவையோட அவ ஆடி அசைஞ்சு வர்ற அழகு இருக்கே. நம்ம ஊரு வெள்ளித்தேர்தான். அட ரசனை கட்ட முண்டம் தங்கத்தேர்ரா, தங்கத்தேர். யாரு அந்த தங்கத்தை? உங்களுக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா கொஞ்சம் தண்ணியா குளிக்கிற இடத்துக்கு வந்து பாத்துக்கிட்டே நிப்பேன். அது வந்து யாரோ 2 பேர் இந்த துணி எடுத்துக்கிட்டு. ஆமா, யாரோ 2 பேர் துணியெல்லாம் எடுத்து போக பார்த்தாங்க. அவங்களை அடிச்சு வரைச்சிட்டு நீங்க மட்டும் தண்ணியே பார்க்க வந்தீங்களாக்கும். உங்களுக்கெல்லாம் மீச, பேண்ட், சட்டை எல்லாம் பழகாத்திமே. உங்களெல்லாம் எவனும் கேட்க மாட்டாங்கங்கிற தைரியம்.